शिवातनो शिवा विश्वासकेतदे मावडीश्वरालयത്തിൽ நம்ம கோவில் யூடியூப் சேனலில் நாம் இன்று பதிவு செய்ய வேண்டிய அற்புதமான ஸ்தலம் மாவடீஸ்வரர் ஆலயம் பழஞ்சூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் சொல்லக்கூடிய மாவடீஸ்வர சுவாமி விசேஷமான மகாசிவராத்திரியை முன்னிட்டு சுவாமிக்கு மகாருத்ராபிஷேகமானது சிறப்பான முறையில் நடைபெறுகிறது. எம்பெருமான் மாவடீஸ்வரருடைய கிருப்பையாலே லோகமெல்லாம் சுபிக்ஷமாக இருக்கிறதுக்கோசரம் இந்த மகாசிவராத்திரியை முன்னிட்டு சுவாமிக்கு விசேஷமான அபிஷேக ஆராதனைகள்லாம் நடக்கிறது. எல்லாம் வல்ல சுவாமி பரமேஸ்வரனுடைய கிருபா கடாட்சத்திலே திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டத்தில் இருக்கக்கூடிய பழஞ்சூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய மாவடீஸ்வர சுவாமியோடைய மகா சிவராத்திரி மகோன்னதமான இந்த சிவராத்திரியில் முதல் கால மகா அபிஷேக ஆராதனைகள்லாம் மிகவும் சிறப்பான முறையில் இம்மகா சிவாலயத்திலே முதல் கால மகா ஆராதனைகள்லாம் சிறப்பான முறையில் வேத விற்பன்ன பண்டிதர்களாலே மகா ருத்ராபிஷேகமானது மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற இருக்கிறது. அம்பாள் அற்புதமான மரகதாம்பிகா அம்பாளுடைய சன்னதி. இந்த பக்கத்தில் மாவடீஸ்வர சுவாமி காஞ்சினாலே ரொம்ப விசேஷமான ஸ்தலம். பஞ்சபூத ஸ்தலங்களே பிரதானமான மூர்த்தி ஏகாம்பரேஸ்வர சுவாமி. ஏகம் ஆம்பரம் சொல்வார். ஒரே ஒரு மாமரத்து கீழே சுவாமி பிருத்திவி ரூபமாக காட்சி தந்து அம்பாலால் ஆராதனை பண்ணப்பட்ட ஸ்தலம். காஞ்சி மண்டலத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூத ஸ்தலங்களில் பிருத்திவி ஸ்தலம். அதே ஸ்தலமாக பழஞ்சூரில் மாவடீஸ்வர சுவாமியாக இங்கே எழுந்தருள்ளார். சுவாமி ரொம்ப அத்யுதமான மூர்த்தி. நர்மதா தீரத்தில் பாலலிங்கம் சொல்லக்கூடிய அற்புதமான மூர்த்தியாக இங்கே பாலலிங்கமாக சுவாமி நர்மதா தீரத்தில் கிடைச்ச அற்புதமான மூர்த்தி இங்கே ஸ்தாபனம் பண்ணியிருக்கா. இது 2வது வருஷம் மகா சிவராத்திரி மகோத்சவமானது இந்த ஆலயத்திலே மிகவும் சிறப்பான முறையில் முதல் கால சிவராத்திரி மகா பூஜையானது சுவாமி மாவடீஸ்வர சுவாமிக்கு விசேஷமான முறையில் நம்ம கோவில் யூடியூப் சேனலில் நாம் பதிவு செய்கிறோம். எல்லாருக்கும் பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தோடு சர்வம் லோகே சுகினோ பவந்துன்னு எல்லாருக்கும் சாட்சாத் மாவடீஸ்வரனுடைய அனுகிரகமானது பரிபூர்ணமாக கிடைக்கணும். இந்த பக்கத்தில் அம்பாள் கார்த்தி அற்புதமான மரகதாம்பிகாவுடைய கிருப்பையாலும் மாவடீஸ்வர சுவாமியோடைய அனுகிரகத்தாலும் எல்லா மக்களுக்கும் நலமும் வளமும் பெறுமாறு பிரார்த்திச்சு கொள்கிறோம். சுபம் பவது.